என்ன நடக்குது அங்க? ஆண்டவர் அதிகாரம் அங்க கிரியை செய்யுது. பூட்டக்கூடாததை பூட்டவும், திறக்கக்கூடாத திறக்கிறதும் வல்லமுள்ள தேவன் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப துதிக்கும் போது சிறைச்சாலாம் ஒட்டிதுனாக்கா அங்க விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகும்போது அங்க ஓடி வரல, அங்க என்ன செய்யறாங்க? சத்தியத்தை சொல்லி அங்க இருக்கிறவங்க ஞானஸ்நானம் கொடுத்து அங்கிருந்து வர்றாங்க. நடு ராத்திரில ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, நடு ராத்திரில சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நடு ராத்திரி நடக்குது சடுதில. அப்போ இவங்க வந்து ஜபம் துதின்னு சொல்லும் போது அவ்வளவு வல்லம் உண்டு. நீங்க துதிக்கும் போது கதவுகள் திறக்கப்படும். அதுதான் அந்த துதி ஆராதனை. ஓடி வந்து ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க. இல்லை நீங்க வீட்டில் ஆராதிச்சு பாருங்களேன், தனியா ஆராதிச்சு பாருங்க, கதவு உடையும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற கதவுகள் எல்லாம் உடையும். அந்த ஒட்டச்சு அவனை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு அதிகாரம் இருக்கும்போது ஏன் நமக்கு கதவு சாத்தப்பட்டிருக்கு? இப்போ வருது இல்லைங்களா? நமக்கு ஏன் கதவு சாத்தப்பட்டிருக்கு? நமக்கு நம்ம ஆஸ்தியை மீட்டுக்கொள்ள முடியலையே, நம்ம சொத்தை மீட்கொள்ள முடியலையே, எனக்கு குறித்ததை நான் எடுக்க முடியலையே. கரெக்ட் இல்லைங்களா? அது ஏன் சாத்தப்பட்டிருக்குனாக்கா நம்முடைய பிரச்சனைகள் தான் சாத்தப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:19 அரண பட்டணத்தை வசப்படுத்துவது பாக்கிலும் கோப கொண்டு சகோதரனை வசப்படுத்துவது அரியது. அவருடைய விரதங்கள் கோட்டையின் தாப்பாளர்களுக்கு போல் இருக்கும். ஒரு சகோதரன் சொல்லும், சகோதரன் மாத்திரமல்ல, கணவன் மனைவி சகோதரன் சொந்தக்காரர் ரிலேஷன் இவங்கெல்லாம் விரோதம் பண்ணீங்கன்னாக்கா ஒரு கோட்டை டாப்பால் போடுற மாதிரி. என்ன டாப்பால்? உங்க ஆசீர்வாத கோட்டை டாப்பால் போடுறீங்க. உங்க ஆசீர்வாத கது ஒடிறது இல்ல, சாத்தப்படுது. உங்க விரோதனால கது சாத்தப்படுது, உங்க கோபத்தினால கது சாத்தப்படுது, மற்றவங்க மேல கசப்பு காட்டுறதுனால கது சாத்தப்படுது, மற்றவங்க மேல எரிஞ்சு விழுறதுனால கது சாத்தப்படுது. அதனாலதான் எல்லாருடைய அன்பா இருங்கன்னு சொல்றது. தெரியுதுங்களா? இப்ப நீங்க அன்பா இல்லாத போகும்போது என்ன நடக்குது? கது சாத்தப்படுது. அது இரும்பு கோட்டையோ, அது எப்படி உங்களுடைய கோபம் இருக்கோ அது பொறுத்து. சத்தா கூட சரி, அப்படி ஒரு கோபம் வச்சுன்னா இரும்பு கதவு. ஒரு சில டைம் சரியாயிடும். கோவம் இருக்கா அது பொறுத்து. சத்தா கூட சரி, அப்படி ஒரு கோவம் வச்சுன்னா இரும்பு கதவு. ஒரு சில டைம் சரியாயிடுனாக்கா சின்ன சின்ன கதவு, அப்பப்போ சரியாயிடுவேன். ஆனா அது இரும்பு கதவெல்லாம் சாதப்படக்கூடாது. இரும்பு கதவை சாதப்படுச்சுன்னா அது திறக்கிறது எப்படி? அவங்க கூட ஒப்புராகாம தான் திறக்கப்படும், அவங்க கூட அன்பா இருக்கும் போது தான் திறக்கப்படும், அவங்க கூட சமாதானமாக தான் திறக்கப்படும். இப்போ கோவப்படும் போது என்ன ஆகுது? உன் ஆசீர்வாதம் நீயே தாப்பால் போட்டுக்கிற, உன் ஆசீர்வாதத்தான் நீ கெடுதல் செஞ்சுக்கிற. அதனால எவ்வளவு ஜாக்கிரதை. அங்கதான் ஆசீர்வாதமே இருக்கு. அதான் ஆட சொல்றாரு, இந்த கணத்தை இந்த கணத்தை இந்த கணத்தை காட்டுன்றாரு. உன் சத்துருக்கு ஆகாரம் கொடுன்றாரு, பசியா இருந்தாக்கா. அப்படி செய்கிறதுனால நீ தப்பிக்கப்படுவே. பாத்தீங்களா எவ்வளோ இது விஷயம் இருக்கு. அதனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி செஞ்சானாக்கா, ஓ இவன் வந்து பேதே, ஏதோ பயந்தாங்கொல்லி, அதனாலதான் இப்படி பண்றான். இல்ல, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் வீரன். வீரன் யாருனாக்கா சாந்த குணமா சண்டை இல்லாம புறம்புறான், அவன் தான் வீரன். ஏய் நான் யார் தருமா, நான் அச்சிடுறேன் பிடிச்சிருவேனாக்கா வீரன் இல்லை, அவன் தான் கோலை. வீரன் யாரு? சாந்தமா போறதான் வீரன். பிரச்சனை அவன் தான் வீரன்.
ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா.